பவித்ரா திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30 மணிக்கு. 5 கருத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பரை போலும் மீட்டினை நந்தி மகந்தனை ஞானத்துவந்தனை அப்படியே வச்சிருங்கம்மா. உந்தையில் வைத்தடி போற்றுகின்றேன். ஓம் விநாயகரே போற்றி போற்றி. சாமி சொல்லுப்பா. என் கைய பாருங்க, எத்தனை கயிறு கட்டியிருக்கேன் பாருங்க. எதுக்குப்பா இதெல்லாம்? இது எக்ஸாம்ல பாஸ் ஆவறதுக்கு. இப்போ இதுல இருக்க எந்த கயிறுக்கு எந்த சாமி வந்து எனக்காக எக்ஸாம் எழுதுன்னு சொல்ல முடியுமா? தம்பி, சாமி எல்லாம் வந்து எக்ஸாம் எழுதாதுப்பா, அது சீட்டிங். நேரா வர வேணா, என் உடம்புக்குள்ள இறங்கி என்ன மாதிரியே எக்ஸாம் எழுதலாம்ல. ரொம்ப சினிமா பாப்பீங்களோ? ஆஃப் கோர்ஸ். அதான் சாமி இறங்குனா சாமி தான் ஆட முடியும், பாசெல்லாம் ஆக முடியாது தம்பி. ஓ அப்படியா சாமி? சரி விடுங்க. உங்களோட ஆயுள் ஓமம் மாதிரி எக்ஸாம்ல பாஸ் ஆக ஆல் பாஸ் ஓமம்னு ஏதாவது இருக்கா? அம்மா, யாருமா அந்த பையன்? கொஞ்சம் கூட்டிட்டு போங்கம்மா. ஏய் நந்து, அவரை ஏன்டா டார்ச்சர் பண்ற? போய் அங்க போய் நில்லு. என்ன சாமி நீங்க எப்படி மொக்க வாங்குற பாரு. அப்படியே ஓட்டண்ணா. தனும்ன தனும்ன தனனனும்ன தனனும் தரனன தனும்ன தனும்ன தனனனும்ன தனனும் தரரரா தரனா. எல்லாம் ரெடியா கிருஷ்ணா? ரெடிமா, உட்காருங்க. உட்காருங்கம்மா. சாமி, நீங்க ஆரம்பிச்சிருங்க. அம்மா, அடுத்து உங்க பசங்களோட வாரிசுகளை வந்து உட்கார சொல்லுங்கம்மா. நீங்க மந்திரம் சொல்ல சொல்ல அவங்க தான் நெய் ஊத்தணும். உட்காருங்க. அப்பா ஈஸ்வரா. உட்காருங்க. அண்ணி, என்ன இவ போய் உட்கார போறா? இரு, இப்ப நாம பேசினா அத்தை வாய் அடிச்சிருவாங்க. உன் அண்ணன் கிட்ட சொல்லு. அண்ணே, பவி பவி. ஏய் நில்லு.